உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். உங்க பிசினஸ்க்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஸ்மால் மீடியம் சைஸ்ட் மேனுஃபேக்சரா இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேர்ஹவுசிங்க்கு செலவு பண்ற ஒரு ரூபாயும் முக்கியம். ஆனா இந்தியாவோட ஒரு பெரிய கம்பெனி ஏஷியன் பெயிண்ட் சப்ளை செயின் காஸ்டையே ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டிங் பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எப்படி ஒரு பிசினஸ்க்கு இம்பாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, உங்க ஆனுவல் ரெவென்யூ 10 crores வருது. அதுல வேர்ஹவுசிங் காஸ்ட் 0.6 crores வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 0.6 crores வருது. அதுல டோட்டல் லாஜிஸ்டிக் காஸ்ட் நீங்க செலவு பண்றது 1.2 crores வருது. உங்க ரெவென்யூவோட 12% லாஜிஸ்டிக்ஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றீங்க. இது குளோபல் ஆவரேஜ் 8 to 10% அதிகம். இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணா கூட உங்க ப்ராஃபிட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். இது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்க லாஜிஸ்டிக்ஸ்ல 10% ரெடியூஸ் பண்ணா கூட 20 லட்ச ரூபாய் நீங்க டைரக்டா சேவ் பண்ணலாம். அதுவும் உங்க ப்ராஃபிட்ல ஆட் ஆகும். இது சிம்பிள் இல்ல, இதுக்கு கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதை எப்படி அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட் ஒரு லீன் சப்ளை செயினா ஆப்ரேட் பண்றாங்க. யூஷுவல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஏஷியன் பெயிண்ட்ஸ் டைரக்ட் டு டீலர்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. 70,000 டீலர்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்காங்க. மிடில் மேனும் இல்லை. அப்படின்னா கமிஷனும் சேவ் ஆகும், ஷேரும் ஜாஸ்தி ஆகும். ஆனா இதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு. டீலர்ஸ் கிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அதனால பெரிய ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் எப்படி அவங்க டீலர்ஸ் கிட்ட எப்பவுமே ஸ்டாக்ஸ் இருக்குன்னு என்ஷூர் பண்றாங்க? ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதுல ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க டீலர்ஸ் கிட்ட ஒரு நாளைக்கு 3-4 தடவை வரைக்கும் ரீஸ்டாக் பண்றாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் ஃபார்காஸ்ட். ஒரு ஷாப்போட சேல்ஸும் அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் எவ்வளவு நாள்ல தீருதுன்னு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. செகண்ட், குவிக்கா டெலிவர் பண்றதுக்கு ரூட்ஸையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. தேர்ட், டெக்னாலஜி டேட்டாவை யூஸ் பண்ணி சீம்லெஸ்ஸா கோஆர்டினேட் பண்றாங்க. நம்ம இதை நம்பர்ஸ்ல பார்க்கலாம். ஒரு டெலிவரி வெஹிக்கிள் 300 கிலோமீட்டர் கவர் பண்ணும். ஆவரேஜ் மைலேஜ் 17 கிலோமீட்டர் per லிட்டர். ஃபியூல் காஸ்ட் per லிட்டர் 93.5 rupees ஆகுது. ஃபியூல் காஸ்ட் per ட்ரிப் 1650 rupees ஆகுது. ஒரு வெஹிக்கிள் 200 tons பெயிண்ட் கேரி பண்ணும். ஒரு டன்னுக்கு டெலிவரி காஸ்ட் 8 rupees 25 paise வருது. மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், சாலரிஸ், டோல் எக்ஸெட்ரா எல்லாம் ஒரு 10% ஆட் பண்ணா ஃபைனல் டெலிவரி காஸ்ட் per டின்னுக்கு 9 ரூபா ஆகுது. ஒரு டின் பெயிண்டோட காஸ்ட் ஆவரேஜா 20,000 வச்சுக்கலாம். அப்போ ஒரு டின்னுக்கு டெலிவரி காஸ்ட் மட்டும் 0.05% ஆகுது. ஏன் இந்த மாடல் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ட்ரெடிஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல் மாடல்ல கமிஷன் மட்டுமே 25% வரைக்கும் இருக்கும். ஒரு டின்னோட காஸ்ட் 20,000 ரூபாய்னா கமிஷனும் டெலிவரி சேர்த்து 5,009 ரூபா வருது. ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்ஜின் அதுல 75% வரைக்கும் கிடைக்கும். ஆனா டைரக்ட் டு டீலர் மாடல்ல கமிஷன் வெறும் 5% தான். டெலிவரி சார்ஜஸும் கமிஷனும் சேர்த்து 1,009 ரூபா செலவாகும். இதுல ஏஷியன் பெயிண்டோட மார்ஜின் 95%. இதை ஒரு பெரிய ஸ்கேல்ல நினைச்சு பார்க்கலாம். 25,000 கோடி ரெவென்யூ இருந்தா அதுல 20% எக்ஸ்ட்ரா மார்ஜின் சேவ் பண்ணீங்கன்னா 5,000 கோடி சேவ் பண்ணலாம். உங்க பிசினஸ்க்கு இதுல எந்த லெசன் அப்ளை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட், மெஷர் யோர் லாஜிஸ்டிக் காஸ்ட். லாஜிஸ்டிக் காஸ்ட் உங்க ரெவென்யூவோட எத்தனை % அதிகம்னு கால்குலேட் பண்ணுங்க. அதை டார்கெட் வச்சு ரெடியூஸ் பண்ண பாருங்க. செகண்ட், கட் அவுட் மிடில்மென். உங்க சப்ளை செயினை ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிக்கோங்க. தேர்ட், ஆப்டிமைஸ் ஆப்ரேஷன்ஸ். டேட்டா டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்க காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு பாருங்க. ஏஷியன் பெயிண்ட் சப்ளை செயினை காம்படிட்டிவ் அட்வான்டேஜா மாத்தி 5,000 கோடி சேவ் பண்ணிருக்காங்க. நீங்க ஏஷியன் பெயிண்ட் லெவலுக்கு இல்லைனாலும் பிரின்சிபல்ஸ்லாம் சேம் தான். மெஷர், ஆப்டிமைஸ், சிம்பிளிஃபை. நீங்க உங்க லாஜிஸ்டிக் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.